ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம ஆத்துப்பால மையானத்தில் வீர கணேசுக்கும் வீர சிவாவுக்கும் ஆடி 18 அன்னைக்கு அவங்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு தொடர்ந்து சத்திசனா ஹிந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக வீர வணக்கமும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியுமே தொடர்ந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஒரே ஒற்றை கோரிக்கையாக தான் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். வீர கணேஷ் வீர சிவாவுக்கு ஒரு நினைவு தூண் அமைக்கணும்னு. அதே போல் கோவையில் 58 அப்பாவிக மத அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படைவாதிகளுடைய கனவுகளை துண்டாக்கி அந்த 58 அப்பாவிகளுக்கு நினைவு தூண் அமைக்கணும்னு திமுக அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதிமுக அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வச்சோம். எந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் செவி கொடுத்து கேட்கல. எனவே இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல்ல எப்படி 41 பேர் இறந்தாங்களோ அவங்களுக்கு நினைவு தூண் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு வேலை வழங்குறையோ அதே போல இந்த கோவை குண்டு வெடிப்புல பலியான நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகளான இந்து சொந்தங்கள் 58 அப்பாவிகளுக்கு நினைவு தூண் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் சத்திசனா ஹிந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். வந்தே மாதரம்.